இன்று நாம் சோஷியாலஜி அண்ட் ஹியூமானிட்டிஸில் பார்க்க இருக்கிறது யூனிட் நம்பர் 6ல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதில் மனித உறவு முறை எப்படி இருக்கின்றது, அது எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது, ஒரு குடும்பம் என்ற அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகள் என்ன, பாரம்பரியம், ஒரு குடும்பத்திற்குள்ள இருக்கக்கூடிய நபர்களினுடைய உறவு முறை இரத்த பந்தமானதா இல்லை திருமண உறவின் வழியாக வருகிறதா, அப்படியெல்லாம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக திருமணம் பற்றி இதில் தெரிந்து கொள்ள போகிறோம். திருமணத்தில் ஒரு மனிதன் சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெறுவதற்கு திருமணம் ஒரு காரணமாக இருக்கின்றது. அந்த திருமண உறவுகள் எப்படி அமைந்து கொள்கிறது, ஒவ்வொரு சமூகத்திற்கும் அது எப்படி வேறுபட்டு காணப்படுகின்றது என்பதையெல்லாம் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அரிஸ்டாட்டில் சொன்னது போல மனிதன் ஒரு சமூக விலங்கு. மனிதன் ஒரு சமூகத்தை சார்ந்து வாழக்கூடியவனாக இருக்கின்றான். சமூகம் இல்லாமல் மனிதன் இல்லை, மனிதன் இல்லாமல் சமூகம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு கட்டத்துக்குள்ள ஒரு 3 நிலைகள் இங்கே காணப்போகின்றோம். ஒன்று, உறவு முறை. ஒரு சமூகத்துல எந்த மாதிரியான உறவு முறைகள் இங்கே நிலைநாட்டப்படுகின்றது, எப்படி ஒரு இனத்திற்கும் இன்னொரு இனத்திற்கும் எப்படி உறவு முறை பாலமாக இருக்கின்றது, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் பெண் 2 வம்சங்களில் இருந்து வருகின்ற ஒரு குடும்பமானது வம்சாவளியாக எப்படி ஜீனியாலஜியை நம்ம ஃபிக்ஸ் பண்றோம், அதாவது பரம்பரை, இவங்க இந்த பரம்பரை அப்படி சொல்லிட்டு நம்ம சில இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றோம். இந்த கிளான், இந்த வம்சத்தை சேர்ந்தவர். இப்போ கௌதம வம்சத்துல இருந்து பிறந்திருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிளான். இப்போ குப்தர்கள் ஒரு வம்சாவளி, பல்லவர்கள் ஒரு வம்சாவளி. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது இந்த வம்சம் என்பது ஒரு குடும்பத்திலிருந்து தொடங்குகின்றது. ஸோ அந்த ஜீனியாலஜி எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் அதையும் இங்கே நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து திருமண உறவுகள் பற்றி இங்கே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இந்த உறவு முறையில பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உறவு என்பது எங்கே இருந்து தோன்றுகிறது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து. அப்ப இந்த பிறப்பு இரத்த சம்பந்தமாக இருக்கலாம். ஒரு மனிதன், ஒரு ஆண் பெண் 2 பேருக்கு ஒரு தாய் தந்தை, அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தை ஆணாக இருக்குது, அதுக்கு அடுத்து பிறக்கின்ற குழந்தை பெண்ணாக இருக்கின்றதுன்னா அங்கே ஒரு உறவு தொடங்குகிறது. சகோதரன் சகோதரி என்ற உறவு தொடங்குகின்றது. இந்த மாதிரி உறவு எப்படி தோன்றுகிறது, பிறப்பின் அடிப்படையில தோன்றுகிறது. இரத்த சம்பந்தம், இரத்த பந்தம் அப்படின்னு சொல்றோம். சில உறவுகள் வேற வேற இடத்துல இருப்பாங்க, ஆனா திருமணத்தினால் இணைக்கப்படும் போது அங்கே ஒரு உறவு, புதிய உறவு தோன்றுகிறது. அது எப்படி அப்படின்னு சொன்னா, அதுக்கு திருமண உறவுகள் நம்ம பின்னாடி பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் மேரேஜஸ்ல அது எப்படியான வகைகளை உள்ளடக்கி உள்ளது. வெவ்வேறு வகையான திருமண வகைகள் இருக்கிறது. திருமணம் ஆவதற்கான காரணங்களும் இருக்கின்றது. ஸோ அதன் அடிப்படையில சில பந்தங்கள் உருவாக்கப்படுகிறது. அப்ப முதலாவதாக நம்ம பார்க்குற உறவு முறை கின்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கின்ஷிப் அப்படிங்கிறது பிறப்பு அடிப்படையில், பர்த் அடிப்படையில நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். அடுத்தது மேரேஜ் அடிப்படையில நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். 2 தான் இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஒன்று பிறப்பு, மற்றொன்று மேரேஜ். அடுத்து ஸ்னீடர் அண்ட் காஃப் அப்படிங்கிற 2 பேரு ஒரு ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க இந்த நாயர் குடும்பத்தை பற்றி. அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு சொல்லை இங்கே வெளியிடுகிறார்கள். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மதர், அதாவது சோசியல் மதர்னா யாரு, சோசியல் ஃபாதர்னா யாரு. அதாவது நமக்கு ஃபாதர் தெரியும், மதர் தெரியும், ஆனா இங்க ஒரு புதுசா ஒரு கருத்து வைக்கப்படுகிறது, ஸ்னீடரும் காஃபும். அதாவது இந்த நாயர் குடும்பத்தை சார்ந்ததை ஆய்வு செய்ததன் அடிப்படையில ஒரு பெண் தன் கணவரால் பிறக்கப்பட்ட குழந்தையோ அல்லது தான் நேசித்தவர்கள் வழியாக வந்த குழந்தையையோ அவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அதை அவங்க கையில கொடுத்து வளர்க்குற மாதிரி ஒரு கருதா அதாவது பொறுப்பை யாருடைய பொறுப்புலையாவது விட்டு வளர்க்கிறார்கள் என்றால் அது சோசியல் ஃபாதர் அப்படிங்கிறாங்க.
அதே மாதிரி யாரோடையாவது வளர்ப்பு தாய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க கையில கொடுத்து வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னா அது சோஷியல் மதர் அப்படின்னு சொன்னா. தாயே வளர்க்காம, அவங்க பெற்றெடுத்த தந்தை வளர்க்காமல் அதற்கு பதில் வேற ஒருத்தர் வளர்த்தா அது சோஷியல் ஃபாதர்ன்னு சொல்றாங்க. பெற்றெடுத்த தாய் வளர்க்காமல் அதற்கு பதில் வேறொரு தாய் அதை வளர்த்தாங்க அப்படின்னா அதை சோஷியல் மதர் அப்படிங்கிற. இதை வந்து யார் ஆய்வு செய்திருக்கிறார்? ஸ்னீடரும் காஃபும் இதை ஆய்வு செய்து இந்த கருத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து ஒரு சில கருத்துக்களை இவங்க வந்து வகைப்படுத்துறாங்க. ஜெனிட்ரிக்ஸ், அதாவது ஜெனிட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பயாலஜிக்கல் மதர், அதாவது கல்ச்சுரலி ரெகனைஸ்டு பயாலஜிக்கல், உண்மையான பெற்றெடுத்த தாய், பெற்ற தாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஜெனட்ரிக்ஸ் அப்படின்றாங்க. ஜெனிட்டர் அப்படின்னா அவங்க தான் பயாலஜிக்கலா ஃபாதர், அந்த அந்த கருவுக்கு உருவாகுவதற்கு காரணமானவர். ஸோ அதுதான் பயாலஜிக்கல் ஃபாதர். கல்ச்சுரலி ரெகனைஸ்டு பயாலஜிக்கல் ஃபாதர். ரெண்டு கருத்து இங்க சொல்லப்படுது. ஒன்று ஜெனிட்ரிக்ஸ் அப்படின்னா ஃபீமேலை சொல்றாங்க, இங்க வந்து மதரை சொல்றாங்க. பயாலஜிக்கலா யாரு மதரோ அவங்கள வந்து ஜெனிட்ரிக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஜெனிட்டர் அப்படின்னா யாரு பயாலஜிக்கலா ஃபாதரோ அவங்கள வந்து என்ன சொல்றாங்க? ஜெனிட்டர்ன்றாங்க. எம்ஏடிஆர் மேட்டர் பேட்டர் அப்படின்னு ரெண்டு கருத்து வைக்கப்படுது. இவர்கள் யார் அப்படின்னா, மேட்டர் அப்படின்னா சோஷியல் மதர், அதாவது வளர்க்குறாங்க இல்லையா, அவங்க தான் சோஷியல் மதர். சோஷியல் ஃபாதர் யார் வளர்க்குறாங்களோ அந்த அப்பா வந்து சோஷியல் ஃபாதர். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க குழந்தைக்கு. பெற்றது இவர்கள், ஆனால் வளர்த்தது. சில இடத்துல குழந்தைகள் இல்லாத பட்சத்துல நம்ம வந்து நம்ம வெளியில கொடுத்து வளர்த்து பிள்ளைய வாங்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி கருத்துக்கள் இங்கே உள்ள வருது. ஜெனட்ரிக்ஸ், அதாவது பயாலஜிக்கல் ஃபாதரை மதரை வந்து ஜெனட்ரிக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஜெனிட்டர் அப்படின்னா பயாலஜிக்கலா இருக்க ஃபாதர், அதாவது பெற்ற தந்தை. அதுக்கடுத்து வளர்ப்பு தாய் சோஷியல் மதர், அவங்களுக்கு என்னன்னா மேட்டர், எம்ஏடிஇஆர் மேட்டர். பேட்டர் அப்படின்னா மேட்டர் பேட்டர், மேட்டர்னா சோஷியல் மதர், பேட்டர்னா சோஷியல் ஃபாதர். ஸோ இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்பர் 1 வந்து கின்ஷிப்பில் பார்க்குறோம். கின்ஷிப்பில் பிறப்பு அடிப்படையில் நம்ம வந்து எப்படி உறவுகள் நமக்கு கிடைக்கின்றன. ஒன்று பெற்றெடுத்த தாய், இன்னொன்று வளர்த்த தாய். பெற்றெடுத்த தந்தை, மற்றொன்று மற்றெடுத்த தந்தை அல்லது வளர்த்த தந்தை. ஸோ இந்த மாதிரி சொசைட்டியில் நம்மளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. இதுதான் வந்து இதை வந்து யார் சொல்றா அப்படின்னா இந்த ஸ்னீடரும் அண்ட் காஃபும் நாயர் ஃபேமிலியை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் சில கருத்துக்களை நமக்கு தருகின்றார்கள். இது உறவு முறையில பிறப்பின் அடிப்படையில நாம் கருதுகின்ற ஒரு விஷயம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்துல அதாவது ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, பேப்டிசம். ஸோ அப்போ வந்து ஞான தகப்பன், ஞானத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரையாவது அந்த குழந்தைக்கு அவங்க வந்து ஞான தகப்பனாகவும் தாயாகவும் வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரிலீஜியஸ் ஓரியன்டா அது வந்து அவங்கள இணைக்குது. நம்ம முதல்ல பார்த்தது இரத்த பந்தம், மற்றொன்று வளர்த்ததுனால் வந்த பந்தம். இப்பொழுது நம்ம பார்க்கறது பொறுப்புகளினால் வர்றது. இப்ப ரிலீஜியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி தாய் தகப்பன் எடுக்காம அவர்களுடைய உறவினர்களோ அல்லது நெருங்கிய நண்பர் வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஒரு தாயும் தகப்பனையும் அழைத்து வந்து இந்த குழந்தைக்கு இவர்கள் தான் ஞானத்தாய் ஞான தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இந்த கிறிஸ்தவ முறைப்படி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். இவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம், அவனுடைய ஒழுக்கத்துக்கு, அவனுடைய வளர்ச்சிக்கு, அவனுடைய நல்ல கருத்துக்கள், அவனுடைய விழுமியங்கள் நன்றாக இருப்பதற்கு யார் நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்தவ மதத்துல பேப்டிசம் கொடுக்கும்போது இருக்கக்கூடிய காட் பேரண்ட்ஸ் அவங்கள எப்படி சொல்றோம்னா ஃபிக்டிவ் கிங்ஷிப் அப்படிங்கிறாங்க. ஒரு கற்பனையான உறவு. இந்த உறவு முறை வந்து ஒரு கற்பனையான உறவு முறை. முதல்ல சொல்லப்பட்டது இயற்கையான உறவு முறை. அதுல பெற்ற தாய் பயாலஜிக்கலா மதர்,
பயாலஜிக்கலா ஃபாதர், அதுக்கடுத்து வளர்க்கறதுனால அவங்க வந்து சோஷியல் ஃபாதர், சோஷியல் மதர்ன்னு சொன்னோம். இப்போ இங்க வந்து காட் பேரண்ட்ஸ்ன்னு ஒருத்தவங்க வராங்க. கிறிஸ்தவ மதத்துல பேப்டிசம் குடுக்குறவங்க. அவங்க என்ன ஞானஸ்தானத்துக்கு கொடுக்கும்போது, இந்த குழந்தையினுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு நாங்க பொறுப்பேத்துக்கிறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு நாங்க கார்டியன். ஸோ அதுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது, நல்ல வழி நடத்துறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பேற்கிறது. அப்போ ஒரு புதிய உறவு வருது. இந்த உறவுக்கு இவங்க என்ன பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபிக்டிவ் கின்ஷிப் அப்படிங்கிறாங்க. கற்பனையான உறவு முறை. இதற்கு அப்புறமா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சில உறவுகள் எப்படி இருக்குன்னா, சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கிறது. சில உறவு முறைகள் சட்டதிட்டங்களை உடைத்தெறிந்து இருக்கின்றது. ரூல் ஆஃப் இன்செஸ்ட் டேபு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து உறவு முறை நம்ம ஒரு ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்தில் இணைக்கப்படும் பொழுது அங்கே வந்து ஒரு சட்டத்திட்டத்திற்குள் அவர்களுடைய இனத்தினுடைய சமூகத்தினுடைய சடங்கு மற்றும் கலாச்சார பண்பாட்டிற்கு உட்பட்டதாக அங்கே கருதப்படுகிறது. அப்படியான ஒரு உறவு முறையைத்தான் இன்செஸ்ட் டேபு, அதாவது சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டது. அவர்களுடைய உறவு முறை சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டது. ரூல் ஆஃப் இன்செஸ்ட் டேபு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான அந்த உறவு சட்டத்திட்டத்திற்கு ஏற்றதாக இருக்கிறது. இப்ப பாத்தீங்க எஜிப்சியன், இந்த ஹவாயன் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான அப்படின்னா, ஒரு தாய் மகனோடு உறவு கொள்ள முடியாது, தந்தை மகளோடு உறவு கொள்ள, இதுதான் இன்செஸ்ட் டேபு. சொசைட்டில நம்ம சொல்றது, சமூகத்துல எது தவிர்க்க வேண்டியது அப்படின்னா, தாயும் மகனும், தகப்பனும் மகளும், அப்புறம் சகோதரன் சகோதரி. ஸோ இந்த உறவுகள் என்றைக்கும் எப்படி உறவு கொள்ள கூடாது. ஸோ அதுதான் இன்செஸ்ட் டேபு. இதை வந்து உடைத்தெறிந்தவர்கள், அதாவது அதை கடைபிடிக்காதவங்க வந்து இந்த இஜிப்சியன், ஹவாயன், அவங்க வந்து சேம் ஃபேமிலியில இருந்தே என்ன செய்யறாங்க, அந்த பெண்ணை எடுத்துக்கிறாங்க. அது எதற்கு அப்படின்னா, அவங்களுடைய அந்த கிங்ஷிப், அந்த ராயல் ஃபேமிலியோடைய அந்த இது பாரம்பரியம் உடைஞ்சிடக்கூடாது, அந்த ஜீனியாலஜி வந்து ப்ரோக் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க அந்த ஃபேமிலியில இருந்தே அவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அப்ப ரூல் ஆஃப் இன்செஸ்ட் டேபோ வந்து எங்க அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா, இஜிப்சியன்லயும் ஹவாயன்லயும் அங்க வந்து அப்ளிகபிள் கிடையாது. சேம் ஃபேமிலியில இருந்து பிரதர் வந்து சிஸ்டரை கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அங்கே ஏற்படுகிறது. அதனால அங்க வந்து இன்செஸ்ட் டேபோ வந்து கடைபிடிக்கப்படலை. ஆனா இன்செஸ்ட் டேபோனா என்ன அப்படின்னா, இன்செஸ்ட் டேபோங்கிறது சமூகத்துல ஒரு சில சட்டத்திட்டங்கள், சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இவ்வாறுதான் வாழ வேண்டும். மனிதன் ஒரு காலகட்டத்துல மிருகங்களை போல் வாழ்ந்திருக்கிறான், எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். அந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாம் உடைத்தெறிந்து ஒரு சமூகமாக அவன் வளரும் பொழுது, நாகரிகத்திற்குள் வளரும் பொழுது, அவனுடைய சில சமூக ஒழுக்கங்கள் எப்படி கொண்டு வரப்பட்டன, சில சட்டத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தி அதன் வாயிலாக அவன் சமூகத்துல சில ஒழுக்க நெறிகளை, குறிப்பாக இந்த அதாவது உறவு முறைகளுக்குள் அவன் சில ஒழுக்கத்தினை கொண்டு வருகின்றான். ஸோ அந்த மாதிரி ஒரு உறவு முறையில ஒரு ஒழுக்கம் வேணும் சமுதாயத்துல, குறிப்பாக குடும்பத்துல ஒரு ஒழுக்க முறை உறவு முறையில வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு இன்செஸ்ட் டேபு. ஸோ அந்த இன்செஸ்ட் டேபுங்கிறது தாய் மகனோடு உறவு கொள்ளக்கூடாது, தந்தை மகளோடு உறவு கொள்ளக்கூடாது, சகோதரன் சகோதரி, இதுதான் வந்து கட்டுப்பாடு. இதை வந்து இஜிப்சியனும் ஹவாயனும் என்ன பண்ணல, ஃபாலோ பண்ணல. அவங்க சேம் ஃபேமிலியில இருந்து அவங்களுடைய அந்த ராயல் பிளட் வந்து அவங்களுடைய பிளட்டா தான் இருக்கணும் அப்படின்னு கன்சிடர் பண்றதுனால அவங்க இதை ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து சொசைட்டி. இந்த ஹிந்து சொசைட்டில என்ன பண்ணுவாங்கன்னா, சேம் கேஸ்ட் எடுத்துக்குவாங்க. ஆனா சேம் கோத்திராவை வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. கோத்திரங்கள் வேறையா இருக்கும். ஸோ சிவகோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கோத்திரங்கள் இருக்கிறது. ஸோ இப்போ ஒரே கோத்திரத்துல எடுக்க மாட்டாங்க. அப்ப இங்க வந்து எது கேஸ்ட் வந்து ஒன்னா இருக்கும்,
ஆனா சேம் கோத்திரத்துல இருந்து அவங்க வந்து பெண் கொள்வதோ அடுத்த ஆண் பிள்ளையை எடுப்பதோ கிடையாது. ஸோ இங்க வந்து இந்த உறவு முறைகள்ல இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஸோ இப்ப நம்ம பார்த்தது இந்த கிறிஸ்தவ முறையில ஒரு பேப்டிசம் வாயிலாக வருகின்ற அந்த உறவு முறைக்கு என்ன பேரு? ஃபிக்டிவ் கிங்ஷிப், அதாவது கற்பனையான உறவு முறை. ஒரு காட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து கற்பனையான உறவு முறை. ரிலீஜியஸ்ல ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற ஒரு பேரண்ட்ஸ். அடுத்த ரூல் ஆஃப் இன்செஸ்ட் டேபோ அப்படின்னு சொன்னா அங்க வந்து சில சட்டத்திட்டங்கள் உறவு முறைகள்ல இருக்கு. யார் யாருடன் இணைய வேண்டும் என்பதற்கான ஒரு சட்டத்திட்டங்கள். எஜிப்சியன் ஹவாயில சேம் ஃபேமிலில இருந்து எடுத்துட்டாங்க. அவங்களுடைய ராயல் பிளட்ல இருந்து தான் அவங்களுடைய மேட்ரிமோனியல் அலையன்ஸ் வந்து அவங்க வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து ஹிந்து சொசைட்டில பார்த்தீங்கன்னா சேம் கேஸ்ட்ல எடுப்பாங்கன்னா சேம் கோத்ரால இருந்து பெண் கொள்றது பெண் ஆண் மாப்பிள்ளை எடுப்பது கிடையாது. ஸோ அதுதான் வந்து ஹிந்து சொசைட்டில இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கின்ஷிப் அந்த அப்ளியேஷன் எப்படி அந்த அடுக்குமுறைகள் இருக்கிறது சொசைட்டில அப்படின்னா இந்த உறவு முறைகளை எப்படி ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மேட்ரியார்கல் சொசைட்டி அப்படிங்கிறாங்க. பேட்ரியார்கல் சொசைட்டி. மேட்ரியார்கல் சொசைட்டினா தாய் வழி சமூகம் அப்படிங்கிறாங்க. பேட்ரியார்கல் சொசைட்டி அப்படின்னா தந்தை வழி சமூகம். ஸோ இந்த தாய் வழி சமூகத்துல யார் தலைமை பொறுப்பு வகிக்கிறா அப்படின்னா அந்த பெண்ணானவள், அந்த தாயானவள், அந்த குடும்பத்துல மூத்தவங்களா இருக்கிறவங்க, அவங்க தான் எல்லாமே தலைமை பொறுப்பை வகிக்கிறாங்க. அவங்க தான் வழி நடத்துறாங்க குடும்பத்தை. தாய் தான் உயர்ந்தவளாக அங்க இருக்கிறார். அந்த சமூகம் தாயை மையமாக வைத்து வாழுகின்றது. அந்த குடும்பம் தாய் சொல்வதை கேட்டு வாழுகின்றது. தாய் தான் அங்க வந்து அனைத்து அதிகாரங்களையும் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அதுதான் மேட்ரியார்கல் சொசைட்டி, தாய் வழி சமூகம். இது எங்க இருக்கு அப்படின்னா மேகாலயால காசி அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த மக்களிடம் இந்த தாய் வழி சமூகம் இருக்கின்றது. அதுல இருக்கக்கூடிய ஒரு யங்கஸ்ட் கேர்ளை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா கக்காத்துவா அப்படின்றாங்க. காக்காத்துவா. ஸோ கின்ஷிப் அப்ளியேஷன் அடுக்குமுறைகள் எப்படி இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா மேட்ரியார்கல் சொசைட்டி, பேட்ரியார்கல் சொசைட்டின்னு இருக்கு. மேட்ரியார்கல் சொசைட்டி அப்படின்னா தாய் வழி சமூகம். இது எங்கே இருக்கிறதுனா மேகாலயால ஒரு இன மக்களான ஒரு வகை மக்களான காசி மக்களிடம் இருக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய அந்த யங்கல் அவதான் அடுத்து வந்து பொறுப்பேற்க போறா அப்படின்னா அவளுக்கு பேரு காக்காத்துவா அப்படின்றாங்க. ஸோ அதுக்கடுத்து பேட்ரியார்கல் சொசைட்டி நமக்கு தெரியும், தந்தை வழி சமூகம். இங்கே தந்தை வழி சமூகத்துல யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? ஆண்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இப்போ ஒரு தந்தை இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய பிள்ளை வந்து பதவிக்கு வர்றது, பொறுப்புகளை ஏற்கிறது, ஒரு குடும்பம் தலைவனாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுது. அங்க தாய் வழி சமூகத்துல பெண் வந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம். பேட்ரியார்டிக்கல் சொசைட்டில ஆண் பொறுப்பை ஏற்றுக்கலாம். நம்மளுடைய சொசைட்டி, நம்ம இப்ப இருக்கிற பெரும்பாலான சமூகத்தினர் பேட்ரியார்டிக்கல் சொசைட்டியா தான் இருக்கு. ஸோ யார் பொறுப்பை ஏற்றுக்கிறா அப்படின்னா ஆண் தான் வழி நடத்துறான், ஆண் தான் குடும்பத்தினுடைய தலைவனாக இருக்கிறார். ஆனா இன்னைக்கு சில இடங்கள்ல அரசியல் ரீதியாக வழி நடத்தக்கூடிய அதிகாரம் பெண்களிடம் கொடுக்கப்பட்டாலும் குடும்ப ரீதியாக வழி நடத்தக்கூடிய அதிகாரம் யாரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது? குடும்ப தலைவன் அப்படின்ற ஒரு ஆண் மகனிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே பெண்களுக்கு என்று சில உரிமைகள் இங்கே மறுக்கப்படுகின்றது. பெண்களுக்கு என்று சில அங்கீகாரங்கள் இங்கே மறுக்கப்படுகிறது. ஒரு காலகட்டத்துல பெண்களுக்கு இந்த சொத்துரிமை இதெல்லாம் வந்து இல்லாமல் இருந்துச்சு. ஆண்களுக்கே அது முழுவதும் உரிமையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி உறவு முறைகள்ல இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய சில மாற்றங்கள், அதாவது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர் பெண்ணாக இருந்தால் அது மேட்ரியார்கல் சொசைட்டி, அது ஆணாக இருந்தால் பேட்ரியார்டிக்கல் சொசைட்டி. ஸோ காசி பீப்புள் மேகாலயால காக்காத்துவா அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்ப உறவு முறை அப்படிங்கிறத எப்படி உறவு முறைய நம்ம வந்து
பார்க்கலாம் அப்படின்னா இந்த சோஷியாலஜியில் சமூகவியலில் அதுக்கு ஒரு நார்ம்ஸ் இருக்குது, ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடு படி நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம யாருக்கு யார் என்ன உறவு என்பதை கண்டுபிடிச்சிக்கலாம், பரம்பரையை தெரிஞ்சுக்கலாம். ஜீனியாலஜியை அப்படிதான் நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஜீனியாலஜிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஒரு சிம்பிள் இருக்கு. ஜீனியாலஜி அதாவது ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளோ சார்ட்டை நம்ம போடுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சிம்பிள் கொடுக்குறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னா, மேனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் முக்கோண வடிவத்தில் நம்ம போடணும். ஒரு ஆண் மகனை குறிப்பிடுவதற்கு ஜீனியாலஜியில் முக்கோண வடிவமாக இருந்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஹஸ்பண்டாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், ஃபாதராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்போ முக்கோண வடிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே ஒரு மேன் தான் இருக்கும். அடுத்து ஒரு சர்க்கிளாக இருந்துச்சுன்னா அங்கே ஒரு பெண். அப்போ பெண்ணுனா தாயாக இருக்கலாம், தாரமாக இருக்கலாம், அல்லது மகளாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, மேன் அப்படின்னா அங்கே முக்கோணம், பெண்ணுன்னா அங்கே சர்க்கிள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன், அதாவது சிறு பிள்ளைகள், திருமணம் ஆகாதவர்கள் அப்படின்னும் போது அப்போ அதில் 2 பேர் இருக்காங்க. ஒன்று ஸ்கொயர் ஷேப்பு, ஒன்று டைமண்ட் ஷேப்பில் இருக்கு. ஸோ இவங்க திருமண பந்தத்துக்குள் இணைக்கப்படாதவர்கள். ஸோ அதுதான் பர்சன் செக்ஸ் இஸ் நாட் நோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கொயரும் டைமண்ட் ஷேப்லேயும் நம்ம ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அவங்களுக்கு என்ன கிடையாதுன்னா அவங்க அதாவது திருமண பந்தத்துக்குள் இணைக்கப்படவில்லை அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிப்ளிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, சிப்ளிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா சகோதர சகோதரனுக்கு இடையில உள்ள உறவு, ஒரு சகோதரன் ஒரு சகோதரிக்கு இடையில உள்ள உறவு எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா இணைச்சிருப்பாங்க. இப்போ ஃபாதர் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கீழே ஒரே ஒரே மாதிரி அதே மாதிரி முக்கோணமும் ஒரு வட்டமும் இருந்து, ஆனால் அதை இணைக்கப்பட்டதாக இருந்தா, இதை 2ஐயும் இணைத்து அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம இங்க பாக்குற மாதிரி இப்படி இணைத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா சிப்ளிங் ரிலேஷன்ஷிப். இங்க செக்ஸ் என்னன்னு தெரியாது, அதாவது என்ன செக்ஸ், பர்சனுக்கு என்ன செக்ஸ்ன்றது தெரியாதவங்களுக்கு ஸ்கொயரும் டைமண்டும் போடுறாங்க. இங்க தெரியும், ஆனா அது யாரோட, அவங்க 2 பேருக்கு இடையிலான உறவு எப்படிப்பட்டதுன்னா சகோதர சகோதரிக்கான உறவு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் கோஸ் டவுன், அதாவது கீழே ஒரு ஹரிசாண்டல் லைன் நமக்கு இருந்து ஒரு லைன் அது கீழே டி ஷேப்ல இருக்கும், மேலே ஈக்குவல் போட்டு அது இணைச்சிருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா யாருக்கு யாருக்கான உறவுனா பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அப்போ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு முக்கோணம், மேலே ஒரு ரவுண்டு இருக்குன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த இடத்துல இந்த ஹரிசாண்டல் லைன் இந்த இது டவுன்ல இருந்துச்சுன்னு சொன்னா இவர்களுக்கு பிறந்தவர்கள் இவர்கள். ஸோ இது சகோதர சகோதரி, அப்போ சன் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்யணும், அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம இந்த ஜீனியாலஜியில் ஃபிக்ஸ் பண்ணும்போது மேன் முக்கோணத்துலேயும் பெண்ணு சர்க்கிள்லையும், செக்ஸ் யாருன்னே தெரியல அப்படின்னா அவங்க என்னது ஸ்கொயர்லையும் டைமண்ட்லையும் இருப்பாங்க. சிப்ளிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆணும் பெண்ணையும் நம்ம டைமண்ட் இது முக்கோணத்துலேயும் சர்க்கிள்லையும் கொடுத்து அவங்கள இணைச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது சகோதர சகோதரிகளுக்கு இடையிலான உறவுன்னும், ஹரிசாண்டல் லைன் ஈக்குவல் போட்டு ஹரிசாண்டல் லைனோட நமக்கு ஒரு டவுன், அந்த ஒரு லைன் கோஸ் டவுனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பேரண்ட் சில்ட்ரனுக்கு இடையில உள்ள ஒரு டாட்டா போட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த அந்த டாட்டட் லைன் டேஷ்டு லைன் அப்படின்றது உறவுகள் இல்லை அப்படின்னு சொல்லி. டெட் பர்சன் இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படின்னா அப்புறம் ஆணா இருந்துச்சுன்னா முக்கோணம் போட்டு அதை மேலே அடிச்சு வச்சிருப்பாங்க, கிராஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. முக்கோணமா இருக்கும், அதை கிராஸ் பண்ணியிருந்தா அவங்க இறந்தவங்கன்னு அர்த்தம், டெட் பர்சன். டைவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஈக்குவல் போட்டுட்டு இப்படி கிராஸ் பண்ணியிருக்கணும். மேலே உள்ள பார்த்துருப்பீங்க, அவங்களுக்குள்ள
உறவு, அதாவது பேரண்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கும் உள்ள ஒரு ஈக்குவல் போட்டு கீழே ஒரு டவுன், அதாவது ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டிருப்பாங்க. ஹரிசாண்டல் லைன் 2 போட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டிருந்தா அது வந்து பேரண்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கான உறவு. இந்த டைவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல் போட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதை அடிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு கிராஸ் லைன் இருக்கும். அப்ப 2 இடத்துல கிராஸ் லைன் வரும். ஒன்று டெட் பர்சனுக்கு அது வந்து முக்கோணமா இருக்கலாம், சர்க்கிளா இருக்கலாம். ஒன்று ஆண் இறந்துருக்கலாம், இல்லாட்டி பெண் இறந்துக்கலாம். அந்த முக்கோணத்தை வச்சு ஆணா, சர்க்கிளை வச்சு அது பெண்ணான்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் கிராஸா போட்டுட்டோம்னா அது டெட் பர்சன். டைவர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல என்ன போடணும், ஈக்குவல் போட்டுட்டு அதை வந்து கிராஸ் பண்ணிட்டு டைவர்ஸ். சரி, ஒரு கட்டம் இருக்கு. அந்த கட்டத்துல வந்து ஈகோ அப்படின்னு சொல்லி போட்டு ஆரோ நியர் ஈகோ பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் அந்த ஜீனியாலஜினுடைய பாயிண்டாவே இருக்கிறது. என்ன ஜீனியாலஜி அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய பாயிண்டா இருக்கு. இங்க வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துக்கிறணும். இதுக்கு வந்து உள்ள எழுதுறோம் இல்லையா, இப்ப மேன் எழுதுறோம், விமன் எழுதுறோம். அப்படி எழுதுறது எப்படி எழுதலாம் அப்படின்னா, எஃப் அப்படின்னா ஃபாதர், எம் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது, எதை குறிப்பிடுது. எஃப்னா ஃபாதர், எம்னா மதர், பினா பேரண்ட், பினா பிரதர், இசட் அப்படின்னா சிஸ்டர், எஸ்னா சன்னு, டினா டாட்டர். இங்க வந்து பிரதருக்கு பிஏ வந்துடும். ஆனா சிஸ்டருக்கு மட்டும்தான் அங்க டிஃப்ரெண்டா என்ன கொடுக்குறோம்னா இசட் கொடுக்குறோம், ஜி கொடுக்குறோம். எஸ்ஸுக்கு வந்து சன், எஸ் வந்து சிஸ்டர் கிடையாது, சன். டிக்கு வந்து டாட்டர், டாட்டர் மகள். ஜி அப்படின்னு சொன்னா இந்த சிப்ளிங் நம்ம சொன்னோம் இல்லையா, ஜீன் போடுற இடத்துல என்ன வரணும்னா 2 பேருக்கும் இடையில என்ன உறவு இருக்கும், சகோதர சகோதரி பந்தம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சிப்ளிங் ரிலேஷன்ஷிப்னா ஜி. ஹெச் அப்படின்னா ஹஸ்பண்ட், டபிள்யூ அப்படின்னா ஒய்ஃப், அப்புறம் இ ஸ்மால் இ. இந்த ஸ்மால் இ யாரை குறிக்குது அப்படின்னு சொன்னா எல்டரை குறிக்குது. ஒய் ஸ்மால் ஒய் யாரை குறிக்குதுன்னா யங்கரை குறிக்குது. எஸ்எஸ் அப்படின்னு சொன்னா சேம் செக்ஸ்ன்னு அர்த்தம். ஓஎஸ்னா ஆப்போசிட் செக்ஸ்ன்னு அர்த்தம். ஜிஎம்னா கிராண்ட் மதர், ஜிஎஃப்னா கிராண்ட் ஃபாதர். இசட் ஹெச்னா, இசட்னா நம்ம என்ன சொன்னோம், சிஸ்டர்ன்னு சொன்னோம். இப்போ இசட் ஹெச்னா இந்த இடத்துல சிஸ்டருடைய ஹஸ்பண்ட், சகோதரியோட கணவர் அப்படின்னு அர்த்தம். இசட் எஸ் அப்படின்னு சொன்னா சகோதரியோடைய மகன், இசட் சகோதரி, எஸ் சன் சகோதரியோட மகன். இசட் டி அப்படின்னா, இசட் அப்படின்னா அங்க வந்து சகோதரியோட மகள், டி மகள். எஸ்எல்ஏ அப்படின்னா சன்னின்லா, டிஎல்ஏ டாட்டர் இன்லா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த வரைபடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அந்த மெட்டீரியல்ல கொடுத்துருப்பாங்க. இந்த வரைபடங்கள்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம இந்த வரைபடங்கள்ல இதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ எதுக்கு என்ன போடணும், எப்படியான ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இன்னொருக்க சொல்கிறேன், மேனுன்னா முக்கோணம், பெண்ணுன்னா ரவுண்ட் ஷேப். செக்ஸே தெரியல அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்கொயர் அல்லது டைமண்ட் ஷேப்பு. சிப்ளிங் ரிலேஷன்ஸ்னா ரெண்டையும் இணைச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் ஆண் ஒரு பக்கம் பெண், அது ரெண்டையும் இப்படி மேலே 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 நோக்கி இணைத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது சிப்ளிங் ரிலேஷன்ஷிப். ஹாரிசாண்டலா இருக்கிறத வந்து டவுன் வெர்டிக்கலா ஒரு லைன் வந்து இணைக்குதுன்னா அது பேரண்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப். அதுக்கடுத்து டெட் பர்சன் அப்படின்னு சொன்னா ஒரு பர்சனோட சிம்பிள், ஒரு மேனோ இல்லாட்டி விமனோ சிம்பிளை கொடுத்து முக்கோணமா கொடுத்து அதை அடிச்சு வச்சிருந்தாங்கன்னா அவங்க டெட் பர்சன். டைவர்ஸ்னா ஈக்குவல் போட்டு அதை கிராஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அது வந்து டைவர்ஸ். அப்புறம் வந்து இந்த நியர் ஈகோ அப்படின்ற இடத்துல வந்து ஒரு ஆரோ இருந்ததுன்னா அது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஜீனியாலஜி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான உறவுகளுக்கு என்ன மாதிரியான சிம்பிள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எஃப், எம், பி அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம். எஃப்னா ஃபாதர், மதர், பேரண்ட், பிரதர், சிஸ்டர், இசட். எஸ்னா சன்னு, டினா டாட்டர், இப்படி நம்ம என்ன செய்யறோம் கொடுக்குறோம். எஸ்எஸ்னா சேம் செக்ஸ், ஓஎஸ்னா என்னது ஆப்போசிட் செக்ஸ் அப்படி சொல்லிட்டு என்ன செய்யறாங்க
இதெல்லாம் யாரு வந்து அறிமுகப்படுத்துறா நமக்கு அப்படின்னா, பர்னார்ட் அப்படின்றவருடைய புத்தகத்துல இது எழுதப்பட்டிருக்கு. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்யலாம்? ஒரு ஜீனியாலஜிய ஃப்ரேம் பண்ணலாம். இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது கின்ஷிப், உறவு முறைகளை பார்த்தோம். இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னா, குடும்பம் அப்படிங்கிறது ஃபேமிலிய பத்தி பார்க்க போறோம். நாம ஏற்கனவே சொன்னேன் காக்னேட் அப்படிங்கிறது பை பிளட், ஆக்னேட்ன்றது மேரேஜ பத்தி. இதுல மேரேஜஸ்ல நெறைய டைப்ஸ் இருக்கு. நம்பர் 1 வந்து நியூக்ளியர் ஃபேமிலி. நியூக்ளியர் ஃபேமிலினா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியா இருக்கிறது. ஸோ ஒன் கப்புள் வித் சில்ட்ரன். அவங்களும் பிள்ளைங்களும் இருந்தா அவங்க என்ன பண்றாங்க? அதான் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கிறாங்க. தனி குடும்பம் அப்படின்றாங்க. நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கிறதுனா அம்மா, அப்பா, பிள்ளைக தனியா வாழ்றது. நியூக்ளியர் ஃபேமிலி. ஒன் பேரண்ட் ஃபேமிலினா ஒண்ணு அம்மா விடவா இருப்பாங்க, இல்லாட்டி விவாகரத்து பண்ணப்பட்டவங்களா இருப்பாங்க. அப்போ ஒண்ணு தகப்பன் பிள்ளைகளோடு இருப்பது, தாய் இல்லாமல், தாய் மட்டும் தகப்பன் இல்லாமல் இருப்பது. ஸோ இதுதான் ஒன் பேரண்ட் ஃபேமிலி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஃபேமிலி அப்படின்னா என்ன, முந்தி காலத்துல அரசர்கள்லாம் இருந்தாங்க. அங்கப்புறத்து ராணிகளோடு. ஸோ அவங்க அங்கப்புற அந்த அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய பிற மனையாட்டிகள், துணைவியார்களோட இருக்கிறது. நிறைய பேரோட இருக்கிறது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா காம்பவுண்ட் ஃபேமிலியா இருக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொன்னா ஒரு குடும்பத்துல உள்ளவங்க சகோதர சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறது ஜாயிண்ட் ஃபேமிலி. இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படின்னு சொல்றது எப்படின்னா ஒரே சமூகத்துல இண்டிவிஜுவல்ஸ் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்திருந்தா அது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. திரும்ப சொல்றேன், நியூக்ளியர் ஃபேமிலி, ஒன் பேரண்ட் ஃபேமிலி, அதாவது தனி குடும்பம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, தனி குடுத்தனம். ஸோ அது ஒரு குடும்பம். அடுத்து வந்து ஒன் பேரண்ட், சிங்கிள் பேரண்ட், ஒரே ஒரு, அதாவது தாய் மட்டும் இருக்கிறது, தாயை மட்டும் பிள்ளைகள் சார்ந்து வாழக்கூடிய ஒரு குடும்பம், தந்தையை மட்டும் பிள்ளைகள் சார்ந்து வாழக்கூடிய ஒரு குடும்பம் ஒன் பேரண்ட். காம்பவுண்ட் ஃபேமிலின்னா என்ன அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பலதரப்பட்ட மனைவிமார்கள் இருக்கக்கூடிய, அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது சகோதரர் சகோதரிகளோடு இருந்து வாழ்றது. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினா ஒரு இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி சிஸ்டம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேமிலியை வந்து ரெசிடென்ஸ் அடிப்படையிலேயே நம்ம வந்து பிரிக்கலாம். அப்போ நியோ லோக்கல் ரெசிடென்ஸ்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொன்னோம். அதுதான் இங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க இருக்கிறது நியோ லோக்கல் ரெசிடென்ஸ். ஸோ அடுத்து பேட்ரி லோக்கல் ரெசிடென்ட், வெரி லோக்கல் ரெசிடென்ட். அப்படின்னா திருமணமானவுடன் ஒரு ஆண் அவன் சார்ந்த குடும்பத்தோடு வாழ்வது அந்த பேட்ரி லோக்கல். அந்த திருமணமான பெண்ணை அவன் சார்ந்த குடும்பம், அந்த ஆண் சார்ந்த குடும்பத்தோடு வாழ்வது பேட்ரி லோக்கல், வெரி லோக்கல் ரெசிடென்ஸ். திருமணம் திருமணத்திற்கு பின் ஒரு பெண் தன் கணவரோடு உடைய குடும்பத்தோடு, அவர்களுடைய குடும்பத்தோடு இருக்கிறது பேட்ரி லோக்கல். மேட்ரி லோக்கல் அப்படின்னா திருமணத்திற்கு பின் இந்த பெண்ணினுடைய குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு பேரு மேட்ரி லோக்கல். ஸோ பேட்ரி லோக்கல்னா மாப்பிள்ளையோட குடும்பத்தோடு மனைவி வாழ்றது, மனைவியோட குடும்பத்தோடு கணவன் வாழ்றது தான் இந்த மேட்ரி லோக்கல். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவன்கு லோக்கல். இந்த அவன்கு லோக்கல்ல என்ன அப்படின்னா யாருடைய டாமினேஷன் அதிகமா இருக்கும் அப்படின்னா ஒரு கணவனுடைய தாய் உடைய கூட பிறந்த சகோதரன், இந்த மெட்டர்னல் அங்கிள்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய அதிகாரம் அதிகமா இருக்கிற அந்த இடத்தில் வாழ்வது. தாய் மாமா வீட்டுல இவங்க வாழ்றது. ஸோ அது அவன்கு லோக்கல். ஸோ நியோ லோக்கல், பேட்ரி லோக்கல், மேட்ரி லோக்கல், அப்புறம் அவன்கு லோக்கல். அடுத்து ஆம்பி லோக்கல் அப்படிங்கிறாங்க. பை லோக்கல் அப்படின்னா சாய்ஸ் ஆஃப் லிவிங். நம்ம எங்க வாழலாம் அப்படிங்கிறது வந்து சாய்ஸ் ஆஃப் லிவிங் தான். நம்ம எங்க வாழணும், ரெசிடென்ஸ் எங்க இருக்கணுங்கிறது அவங்களே முடிவு செய்யறது. நேட்டோ லோக்கல் அப்படின்னு சொன்னா யார் வாழ்றா அப்படின்னா இந்த கேரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தவர் மேகாலயால இருக்காங்க. அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா, மேன் இஸ் அத்தாரிட்டி ஆஃப் ஹிஸ் சிஸ்டர்ஸ் சில்ட்ரன் நாட் இஸ் ஓன். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கணவன் தன்னுடைய
சகோதரி பிள்ளைகள் மீது உரிமை எடுத்துக்கொள்வான். அப்ப இவன் குழந்தைக்கு கிடையாது. ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கின்றது. அதில் இருக்கிற அந்த கணவன் யாருடைய அவங்க அவங்களுடைய மெத்தடே என்ன அப்படின்னா, இரவு மட்டும்தான் அவங்க வருவாங்க. பகல் முழுவதும் சகோதரி வீட்டுல சகோதரியோட குழந்தைகளை பார்த்துக் கொள்றது. ஸோ இதுதான் இந்த காரோஸ், மேகாலயால இருக்கிற இந்த காரோஸ் மக்களுடைய பண்பாடு, பழக்கவழக்கம், அவர்களுடைய உறவுமுறை. அப்ப இவங்களோட பிள்ளைய அவங்களோட அண்ணன் வந்து பார்த்துக்கணும். அந்த மனைவியோடைய அண்ணன் வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு எங்க இருக்குன்னா, நாட்டோ லோக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசிடென்ஸ்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரெசிடென்ஸ், அதாவது இருக்கக்கூடிய உறவுகள் எங்கே வசிக்கக்கூடியது, அங்கே யார் ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்றது என்பதை இதை வைத்தே நம்ம என்ன செஞ்சலாம், சமூகத்துல ஒரு ஃபேமிலியோடைய சிச்சுவேஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நியோ லோக்கல் ரெசிடென்ஸ் அப்படின்னா நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கிறது, அவங்க தனியா வாழ்றது. பேட்ரி லோக்கல்னா திருமணமான கணவன் கணவனோடு மனைவி வாழ்வது, கணவனோட குடும்பத்தோடு. மேட்ரி லோக்கல் அப்படின்னா மனைவியோட குடும்பத்தோடு கணவன் போய் வாழ்வது மேட்ரி லோக்கல். அவன்கு லோக்கல் அப்படின்னா மெட்டர்னல் அங்கிள் அவரோட கட்டுப்பாட்டுல வாழ்றது. ஆம்பி லோக்கல் பை லோக்கல்னா சாய்ஸ் ஆஃப் லிவிங் சாய்ஸ் கொடுத்துருவாங்க. நாட்டோ லோக்கல் அப்படிங்கிறது எப்படின்னா, கணவன் மனைவி, மனைவியோட இருந்து பிள்ளைகள் இருக்கும். ஆனா கணவன் யாருக்கு பொறுப்பானவன், தன்னோட சிஸ்டர்ஸோட பிள்ளைகளுக்கு, அவனோட பிள்ளைகளுக்கு அவன் பொறுப்பு கிடையாது. அப்புறம் ஹவுஸ் ஹோல்டுனா என்ன, ஃபேமிலினா என்ன. அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னா ஒரு இடத்துல தங்கி நம்ம வந்து அது நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நம்ம வந்து ஒரு ஹாஸ்டல்ல இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஒரே இனத்தவர்கள் ஒரே நோக்கத்தோடு நாம என்ன செய்யறோம், இருக்கோம், படிக்கிறதுக்காக இருக்கோம். ஹவுஸ் ஹோல்டு. அப்ப தங்கி ஒரு காரியத்திற்காக நம்ம அங்க இருக்கிறதுக்கு பேரு ஹவுஸ் ஹோல்டு. ஃபேமிலிங்கிறது அப்படி கிடையாது. ஒரு 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 இரத்த பந்தம் இருக்கும், ஒரு திருமண உறவு அங்கே இருக்கிறது. ஸோ அவர்கள் வந்து ஒரு நோக்கத்திற்காக அங்க வாழ்றாங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்டுன்றது தங்குவதற்கு மட்டும்தான் வந்து ஒன்று கூடுவது. ஆனால் ஃபேமிலிங்கிறது இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றது. அங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது, உறுதுணையாக இருக்கிறது, ஆதரவாக இருக்கிறது. மற்ற எல்லா காரியங்களிலும் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது ஃபேமிலி லைஃப். ஹவுஸ் ஹோல்ட் லைஃப் அப்படிங்கிறது வேற. அதாவது இது வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டுன்றது இப்ப காமன் கிச்சன் இருக்கும், காமன் கிச்சன், ஆனா எல்லா டிஃப்ரெண்ட் பீப்புள் இருப்பாங்க. அதுதான் வந்து ஹவுஸ் ஹோல்டு. தங்குவாங்க, ஒரே இடத்துல சாப்பாடு கிடைக்கும், எல்லாம் ஒரே ஷேரிங்கா இருக்கும். அது ஹவுஸ் ஹோல்டு. இது எங்க இருக்குன்னா ஹேவி லேண்ட் அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கு இந்த ஹவுஸ் ஹோல்டு. இது ஒரு பேசிக் எக்கனாமிக் யூனிட். ஹவுஸ் ஹோல்டுன்றதே பேசிக் எக்கனாமிக் யூனிட். இது காமனா இருக்கும், ஜென்ரலா எல்லாருக்கும் இருக்கும். ரெசிடென்ஸ் இருக்கும், சாப்பாடு எல்லாமே ஒன்று போல இருக்கும், எல்லாத்துலேயும் வந்து பாகுபாடு இல்லாத ஒரு நிலை இருக்கும், எல்லாத்தையும் இவங்க வந்து ஷேரிங் சிஸ்டமா இருக்கும். முந்துருச்சு ஆஃப் அமேசான். ஸோ அமேசான்ல இருக்கக்கூடிய ஒரு இனத்தவர் முந்துருச்சா. அந்த அந்த இதுல வந்து இந்த நம்ம வந்து இந்த ஹவுஸ் ஹோல்ட் சிஸ்டத்தை பார்க்கலாம். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபேமிலி. அப்போ ஃபேமிலியோட ஃபங்க்ஷன் என்ன, ஹவுஸ் ஹோல்டோட ஃபங்க்ஷன் என்ன, கிச்சன் ஒன்றா இருக்கும், ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து காமனாக கொடுத்துக்குவோம், ஷேரிங் பண்ணிக்குவாங்க. இருக்கிற ரெசிடென்ஸில் எல்லாருக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் பீப்புள் இருப்பாங்க. ஆனால் இந்த ஃபேமிலின்னு வரும்போது அங்கே சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் நீடு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் நீட். அங்கே வந்து என்ன ரொம்ப முக்கியம், ஒரு கணவன் மனைவியோட வேலை, ரொம்ப பிரதானமான வேலை என்ன அப்படின்னா அடுத்த ஜெனரேஷனை கொடுக்கறது, ரீப்ரொடக்ஷன். ஸோ எக்கனாமிக்கலாக அவங்களுக்கு என்ன செய்யணும், வேலை செய்யணும். ஸோ அந்த அதுக்கானது எஜுகேஷன். குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கல்விக்கான வழிமுறைகளை இந்த பேரண்ட்ஸ் பார்க்குறோம். ஒரு பொறுப்பு எடுத்துக்கொள்றது. ஃபேமிலியில் வந்து இந்த 2 இண்டிவிஜுவல்ஸ் பொறுப்பேற்றுக்கிறது. இன்னொரு அவங்களுடைய குழந்தைகள் 2 பேரா இருக்கலாம், 5 பேரா கூட இருக்கலாம். ஸோ அந்த குழந்தைகளுக்கு இவங்க வந்து என்ன செய்யணும், பொறுப்பேற்றுக்கொள்றது. ஸோ இது எல்லாமே வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கும் ஃபேமிலிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ பார்க்கறது மேரேஜ், திருமணம். இந்த திருமணம் என்பது சொசைட்டியில் எப்படிப்பட்டது அப்படின்னா,
இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் சொசைட்டி. பிரிக்கவே முடியாது. திருமணம் வந்து ரொம்ப முக்கியமானது. பேட்டர்ன் வேணா ஒரு சமுதாயத்துக்கு மாறலாம். ரிச்சுவல்ஸ், கஸ்டம்ஸ் எல்லாமே மாறலாம். ஆனா திருமணம் வந்து ஒரு பிரதான ஒரு நிகழ்வு. முக்கியமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு மனுஷியோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. இத வந்து ஒரு புனிதமாக, சடங்கு ரீதியாக செய்து வைத்திருக்கிறார்கள். இதுக்கு பெரிய முக்கியத்துவம் குடுத்திருக்கிறாங்க. இணைப்பதற்கு நல்ல நேரம் பார்க்கறது, காலம் பார்க்கறது. என்ன அப்படின்னா, ஏனோ தானோன்னு எதையும் செய்யாம, இந்த சமூகத்துல அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, திருமண பந்தம் வந்து அங்கே அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் நடக்கப்படுகிறது. இது வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் சொசைட்டி. ப்ராமிஸ்கியூட்டி சொசைட்டி அப்படின்னா, இது வந்து எப்படின்னா, ஒரு சமூகத்துல பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான முறைகள் இருக்கும். அது வந்து பார்க்குறோம். அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மேரேஜ். மேரேஜ வந்து எப்படி புரிந்துகொள்ளும்? இது வந்து மேரேஜ்ங்கிறது எதை இணைத்து வைக்கிறது அப்படின்னா, ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இணைத்து வைக்கிறது. யூனியன் ஆஃப் மேன் அண்ட் விமன். மேரேஜ் வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, யூனியன் ஆஃப் மேன் அண்ட் விமன் தான் மேரேஜ். அப்புறம் இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல யார் யாரு கூட எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, அப்ப அங்க வந்து சில்ட்ரனுக்கு லெஜிட்டிமேட் கிடைக்காது. இவங்க தான் எங்க அம்மா, இவங்க தான் எங்க அப்பான்னு சொல்ல முடியும். ஆனா இங்கே இந்த மேரேஜ் வந்து நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஒரு லெஜிட்டிமெட்டிய கொடுக்குது. அதாவது என்ன, ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறது. சமுதாயத்தில் இவர்தான் என் தகப்பன், இவர்தான் என் தாய் என்பது அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு முறைதான் இந்த திருமண முறை. திருமண முறை ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கக்கூடிய ஒரு முறை. திருமண முறை குழந்தைகளுக்கான அங்கீகாரத்தை அதிகாரப்பூர்வமாக வம்சாவளியாக நிலைநாட்டக்கூடிய ஒரு லெஜிட்டிமேட் அப்படின்றத நிலைநாட்டக்கூடிய ஒரு முறையை, திருமண முறைதான் இங்கே வழங்குகிறது. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் மேரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மோனோகாமி. மோனோகாமி அப்படின்னா சிங்கிள் மேரேஜ், ஒருவனுக்கு ஒருத்தி. இது வந்து மோனோகாமி. மோனோகாமினா ஒருவனுக்கு ஒருத்தி என்று இருக்கக்கூடிய ஒரு திருமண முறை. இது எப்படி இருக்குன்னா, சீரியல், நான் சீரியல் மோனோகாமின்னு பிரிக்கிறாங்க. இந்த சீரியல் மோனோகாமிங்கிறது யூஎஸ்ஏல இருக்கு. யூஎஸ்ஏ எடுத்துக்காட்டா நம்ம பாடப்புத்தகம், நம்மளுடைய புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. சீரியல் மோனோகாமிக்கு யூஎஸ்ஏ வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் முதல்ல ஒரு திருமணம் செய்யலாம். அவங்களோட வந்து அவங்களுக்கு வாழ பிடிக்கலைன்னா விவாகரத்து பண்ணிட்டு இன்னொருத்தரோட திருமணம் செய்து கொள்ளலாம். அவங்களோடையும் வாழ பிடிக்கலைன்னா அவங்கள விவாகரத்து செஞ்சுட்டு இன்னொருத்தரோட ஆனா ஒருவரோட தான் அவங்க இருப்பாங்க. ஆனா விவாகரத்து எத்தனை பேர் வேணாலும் செஞ்சிடலாம். அதுக்குதான் அது வந்து சீரியல் மோனோகாமிங்கிறாங்க. நிறைய பெண்ணை விவாகரத்து செஞ்சுட்டு ஒருத்தியோட தான் ஒருவரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னா அது சீரியல் மோனோகாமி. ஒருவரோடு இருக்கிறது தான் சீரியல் மோனோகாமி தான். ஆனா அதை வந்து என்ன பண்றாரு, வரிசையா நிறைய விவாகரத்து செஞ்சுக்கிட்டு வர்றதுனால அதை வந்து சீரியல் மோனோகாமிங்கிறாங்க. அது யூஎஸ்ஏக்கு எடுத்துக்காட்டு. நான் சீரியல் மோனோகாமி அப்படின்னு சொல்லி வரும்போது இங்க எங்க வரோம் அப்படின்னா, ஹிந்து சொசைட்டிக்குள்ள வந்துடுறோம். நம்ம இந்தியால இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரேரா இருந்தது ஒரு காலகட்டத்துல. இன்னைக்கு வந்து கொஞ்சம் அது வந்து மாற்றத்திற்கு உட்பட்டதா இருக்குது. டைவர்ஸ் ரேட் வந்து ரேர் கம்பேர் வித் யூஎஸ்ஏ, ரேரு. இப்ப நான் சீரியல் மோனோகாமிங்கிறது ஒருவனுக்கு ஒருத்தி, அவங்க வந்து காலம் சாகுற வரைக்கும் இணை பிரியாது ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்து முடிக்கக்கூடிய ஒரு மேரேஜ் சிஸ்டம். ஸோ மேரேஜ் சிஸ்டத்துல மோனோகாமியவே நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து சீரியல் மோனோகாமி, ஒரு ஆளு டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பெண்ணை திரும்பி ஆனா ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்றது. அடுத்தது வந்து நான் சீரியல் மோனோகாமி, டைவர்ஸே பண்ணாம ஒரே பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இறுதி வரை வாழ்வது நான் சீரியல் மோனோகாமி. இதுக்கு எடுத்துக்காட்டு இந்தியாவில் உள்ள ஹிந்து சொசைட்டி. டைவர்ஸ் ரேட் வந்து இங்க வந்து ரேரா இருக்கு. அப்புறமா பாக்குறோம் மோனோகாமி, சிங்கிள் மேரேஜ் சொன்னேன், ஒருவனுக்கு ஒருத்தி. பாலிகாமி, பலதார மனம். ஸோ அப்போ இங்க என்ன நடக்குன்னா, அந்த சொராரல் பாலிகாமி அப்படின்னா இஸ்லாமிக் கண்ட்ரில அப்ப என்ன பண்றாங்க, ஒருத்தர் தன்னுடைய ஒய்ஃபோட சிஸ்டரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, சிஸ்டரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இந்த இஸ்லாமிக் கண்ட்ரில. ஜூலுஸ் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா இங்கெல்லாம் வந்து என்ன மோனோகாமி அவைலபிளா இருக்கு. அங்க வந்து ப்ராக்டிஸ்ல இருக்கு, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு கணவர் மனைவியோட
தங்கச்சி அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக அங்க வாழக்கூடிய ஒரு பாங்கு அங்க பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சொராரல் பாலிகாமி அப்படின்றது எங்க இருக்குன்னா இந்த கொரோமா ஐலாண்ட்ல இருக்கு. அது சகோதரியா இருக்கணும்னு கிடையாது, வேற ஒரு பெண்ணா கூட இருக்கு. முதல்ல சொராரல் பாலிகாமினா அந்த ஒய்ஃபோடைய தங்கச்சியா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம். நான் சொராரல் பாலிகாமினா அந்த ஒய்ஃபுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பெண்ணை இவர் வந்து இரண்டாம் தரமாக திருமணம் செய்து கொண்டு உடன் வாழலாம். ஸோ இது வந்து கொரோமோ ஐலாண்டில் இருக்கு. ஸோ பாலிகாமி அதை வந்து ரெண்டா பிரிக்கிறோம், சொராரல் பாலிகாமி, நான் சொராரல் பாலிகாமி. முதல்ல மோனோகாமியை எப்படி பிரிக்கிறோம்? சீரியல் மோனோகாமி, நான் சீரியல் மோனோகாமி. பாலிகாமி எப்படி பிரிக்கிறோம்? சொராரல் பாலிகாமி, நான் சொராரல் பாலிகாமின்னு பிரிக்கிறோம். அப்புறம் இன்னொன்று இருக்கு, அது எப்படிப்பட்டதுன்னா பாலியாண்ட்ரி அப்படின்றாங்க. ஒரு விமன் மேரிட் மோர் தென் ஒன் மேன். ஸோ ஒரு பெண் நிறைய பிற கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேரு பாலியாண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெட்டர்னல் ஆர் அடல்ஃபிக் பாலியாண்ட்ரி அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள், ஒரே குடும்பத்துல இருக்கக்கூடிய 5 சகோதரர்களை யாரு இங்க நம்ம மகாபாரதத்துல திருமணம் செய்தது? திரௌபதிய திருமணம். இது வந்து திபெத், நேபாளில் இந்த மாதிரி நடைபெறுது. ஒரு பெண் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை திருமணம் செய்து கொள்ளுதல், பாலியாண்ட்ரி. அப்ப மோனோகாமி, பாலிகாமி, அடுத்தது பாலியாண்ட்ரி. அடுத்ததா பார்க்கறது பாலிங்யாண்ட்ரி. பாலிங்யாண்ட்ரி அப்படின்றது தோடாஸ், நம்ம நீலகிரியில இருக்கிற தோடாஸ் மத்தியில இருக்கு. இதுல எப்படின்னா a man has many wives, a woman has many husbands. ஸோ இதுதான் வந்து பாலிங்யாண்ட்ரி. பாலியாண்ட்ரி வேற, பாலிங்யாண்ட்ரி வேற. அப்ப இங்க பாலியாண்ட்ரின்றது a man has many wives, a woman has many husbands. ஸோ ரீசன்ட் டைம் வந்து ஒரு மேரேஜ் சிஸ்டம் இருக்குது. அதுக்கு என்ன பேரு? கே மேரேஜ் சிஸ்டம், சேம் செக்ஸ் மேரேஜ். ஆண் ஆணை திருமணம் செய்து பெண் பெண்ணை திருமணம் செய்து, இது சட்டத்துல இடம் இருக்குதுன்னு ஒரு சிஸ்டம் நம்ம சமூகத்துக்குள்ள இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மேரேஜை வந்து நம்ம என்ன செய்யலாம், இப்படி பிரிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் மேரேஜ்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம்? மோனோகாமி, சீரியல் மோனோகாமி, நான் சீரியல் மோனோகாமி. அடுத்து வந்து பாலிகாமி, சொராரல் பாலிகாமி, நான் சொராரல் பாலிகாமி. பாலியாண்ட்ரி அடுத்த டைப்பு. பாலிங்யாண்ட்ரி அப்படிங்கிறது a man has many wives, a woman has many husband. ரீசன்ட் டைம்ல இருக்கிற மேரேஜ் சிஸ்டத்துக்கு பேரு கே மேரேஜ் சிஸ்டம், சேம் செக்ஸ் மேரேஜ் சிஸ்டம் இங்க இருக்கு. இப்ப வந்து ஹூம் டு மேரி, யாருடைய இந்த கல்யாணம் பண்ணும்போது யாருக்கு எப்படிப்பட்ட ஒரு திருமணம் இங்கே நடைபெறுகிறது அப்படின்னா, யாரை நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்திட்டம். இன்னார் இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க இவங்களதான் திருமணம் செஞ்சுக்கணும். சாதிக்கு உட்பட்டது, இனத்திற்கு உட்பட்டது, மதத்திற்கு உட்பட்டது அப்படின்லாம் இருக்கு. அவுட் சைட்ல இருந்து நம்ம பெண் எடுக்கக்கூடாது, இன்சைடுல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்மளை சார்ந்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு அப்படி இங்க விதிக்கப்படுது. மேரேஜுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. எண்டோகாமினா இன்சைடு, அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய கேஸ்ட், அவங்களுடைய ரேஸ், அவங்களுடைய ரிலீஜன், அதுக்குள்ளேயே எடுக்குது. இங்க வந்து பாத்தீங்க வேதிக் பீரியட்ல 2 சிஸ்டம் இருக்கு, அனுலோமா, பிரத்திலோமா. பாய் வந்து பாத்தீங்கன்னா குட் மேரி, சேம் கேஸ்ட், அதர் கேஸ்ட். அனுலோமா ஆர் அது பேரு ஹைப்பர் கேமிங் அப்படின்றாங்க. பாய் ஹஸ் மெயின்டைன் ஹிஸ் ஸ்டேட்டஸ். அனுலோமால என்ன விஷயம் இங்க சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு பையன் அதர் கேஸ்ட்ல இருந்து பெண் எடுத்துக்கலாம். ஆனா அதாவது அவன் வந்து ஹையர் கேஸ்டா இருந்தா லோயர் கேஸ்ட் பிள்ளைய வந்து கல்யாணம் கட்டிக்கலாம். ஆனா அந்த பெண்ணு வந்து அந்த பிள்ளைக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து என்ன அங்கீகாரம் கிடைக்கிறதுன்னா அந்த ஹையர் கேஸ்டோட அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்குது. அது அனுலோமம். அனுலோமானா என்னது? ஒரு ஹையர் கேஸ்ட் மேன் வந்து லோயர் கேஸ்ட் விமனை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அங்கே அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் அவர்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. எங்கே அப்படின்னா அவங்க ஹையர் கேஸ்டாவே கன்சிடர் பண்றாங்க. ஆனா
இந்த பிரத்திலோமால ஒரு ஹையர் கேஸ்ட் விமன் வந்து லோயர் கேஸ்ட் பாயை வந்து கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அங்கீகாரம், அவர்களுக்கும் அவர்களுக்கு குழந்தைக்கும் அந்த லோயர் கேஸ்ட் பாயோடைய அந்த கேஸ்ட் அங்கீகாரம் தான் கிடைக்குது. அப்ப இந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த அனுலோமா பிரத்திலோமா. இயர்லி டைம் வந்து பிரத்திலோமா வந்து நாட் பெர்மிட். இயர்லி டைம்ல இந்த இது வந்து என்ன பண்ணப்படலை, அலோவ் பண்ணப்படலை, அங்கீகரிக்கப்படவில்லை. எக்ஸாகாமி இப்ப முதல்ல பார்த்தது எண்டோகாமி. எண்டோகாமில 2 வகை பார்த்தோம், அனுலோமா பிரத்திலோமா. அடுத்து இயர்லி டைம்ல பிரத்திலோமா வந்து நாட் பெர்மிட்டட், அவங்களுக்கு அலோவ் பண்ணப்படலை. எக்ஸாகாமி அப்படிங்கிறதுல என்ன பண்றாங்கன்னா சேம் கேஸ்டா இருக்கலாம், ஏற்கனவே நான் சொன்னதுதான் அவுட் சைடு கோத்திரா. கேஸ்ட் வந்து ஒரே இதா இருக்கணும், ஆனா கோத்திரா மட்டும் வெளியிலேருந்து. அப்புறம் கிராஸ் கசின்ஸ், பிரதர் சிஸ்டர், அதாவது நான் ஒரு பையன் வந்து தன்னுடைய தகப்பன் கூட பிறந்த சகோதரியனுடைய பிள்ளைய கட்டிக்கலாம், அல்லது தாய் கூட பிறந்த சகோதரனுடைய குழந்தைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். ஸோ இதுதான் வந்து கிராஸ் கசின்ஸ், பிரதர் சிஸ்டர். ஸோ பேரலல் கசின்ஸ், பிரதர் பிரதர், இது வந்து இருக்கு. மேட்ரி லேட்டரல் கிராஸ் கசின் மேரேஜ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. மேரேஜ் சிஸ்டத்துல மேட்ரினா பெண்ணு சார்ந்தவங்க, பேட்ரிலேட்டரல்னா அப்பா சார்ந்த, அதான் மேட்ரிலேட்டர்னா அம்மா கூட பிறந்த அண்ணனோ தம்பி பிள்ளைகளையோ திருமணம் செய்து கொள்ளலாம். பேட்ரிலேட்டர்னா அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த லெவிரேட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. அது லெவிர்னா லாட்டின் மொழியில இருந்து பெறப்பட்டது. இது என்ன அர்த்தம்னா ஹஸ்பண்ட் பிரதர் அப்படின்னு அர்த்தம். ஹஸ்பண்டோடைய பிரதரை திருமணம் செய்து கொள்றது. நல்லா கவனிக்கணும். இந்த லெவிரேட் அப்படிங்கிறது, லெவிர் அப்படின்னா லாட்டின் வேர்டு. இதுக்கு என்னதுன்னா ஹஸ்பண்டோட பிரதர்னு அர்த்தம். அவங்கள வந்து திருமணம் செய்து கொள்றது. சோராரேட் அப்படின்னா டிசிஸ்ட் ஒய்ஃபோட சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கணவன் இறந்ததுக்கு பின்பு ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய சகோதரனை திருமணம் செய்து கொள்றதுக்கு பேரு லெவிரேட்டு. நோய்வாய்ப்பட்டிருக்கிற பெண் உயிரோட இருக்கும் பொழுதே கணவன் அவளுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணி கொள்றது சோரோரேட். லெவிரேட்னா ஹஸ்பண்டோட பிரதரை திருமணம் செய்து கொள்றது. ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட், அவங்களோட கணவன் இறந்ததுக்கு பின்பாக ஹஸ்பண்டோட பிரதரை கல்யாணம் பண்ணிக்கலாம். சோரோரேட்ன்றது டிசிஸ்ட் ஒய்ஃபோடைய சிஸ்டர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வே ஆஃப் அக்யரிங் மேட் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து எப்படி இந்த கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்றோம், எப்படியெல்லாம் தேடி பிள்ளைகளை திருமணத்துக்கு உறவுகளை நாம் தேடுகின்றோம் அப்படின்னா இந்த மேரேஜ் எப்படிலாம் நடக்குது. மேரேஜுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. சிலர் வந்து நிர்பந்திக்கப்படுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணி செய்யப்படுது. சிலர் வந்து நெகோசியேஷன் பேசுறாங்க. சில ராஜாக்கள் சோழர்கள் வந்து என்ன செய்வாங்க, பாண்டியர்களோடு சாளுக்கியர்களோடு திருமண உறவு வைத்துக் கொள்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி திருமண உறவுகள் வைத்துக் கொள்வதன் மூலமாக அவர்கள் நாடுகளை இணைக்கக்கூடிய, நாடுகளை பிடிக்கக்கூடிய ஒரு, அதுக்கு பேரு அலையன்ஸ் அப்படிங்கிறாங்க, மேட்ரிமோனியல் அலையன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்க வந்து அதே மாதிரி தான் மேரேஜ் பை நெகோசியேஷன்ஸ். இது வந்து என்ன பண்றாங்க, திருமணத்தை பெற்றோர்கள் பேசி அவர்கள் வந்து என்னென்ன தேவை என்பதை பேசி பேரண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு பெண்ணை பார்த்து இந்த பெண்ணுக்கு என்ன வேணும் வேணான்றதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணி நெகோசியேஷன் பேசுறாங்க. ஸோ அந்த மாதிரி பேசும்போது தான் உள்ள வர்றது வந்து டவுரி சிஸ்டம் உள்ள வருது. ஸோ அந்த மாதிரி டவுரியை வந்து நம்ம எப்போ நம்ம நாட்டில இருந்து எடுத்தாங்க அப்படின்னா 1961 செக்ஷன் பார்த்தீங்கன்னா 304B அண்டு 498A. இது வந்து எதை ப்ரஹிபிட் பண்ணிருச்சு, நம்ம இந்த சீதனம் வாங்கக்கூடியது, வரதட்சணை வாங்கக்கூடிய ஒரு பாங்கை இது வந்து தடை செய்தது. 1961 304 செக்ஷன் பி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 498A வந்து டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து அங்கே வந்து கொண்டு வராங்க.
அதற்கு பின்பாக மேரேஜ் பை எக்ஸ்சேஞ்ச் அலையன்ஸ் மூலயமா, மேரேஜ் பை சர்வீஸ், ஒரு பெண்ணை சேவை செய்வதற்காகவே அடிமையாகவோ அல்லது சில அவளால் மட்டும்தான் சில வேலைகள் செய்ய முடியும். ஸோ அந்த நல்ல எண்ணத்தோடு பழங்குடி மக்கள் அந்த பெண்ணை வந்து பெண் கொள்றது. ஸோ மேரேஜ் பை கேப்சர் அப்படின்னா செரிமனியல் டயத்துல சில விஷயங்கள் காரியமாக ஒரு பெண் ஆண் மீது ஆசைப்படுறது, மஞ்சள் தண்ணி ஊத்துறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஐடென்டிஃபிகேஷன், எனக்கு இன்னார் வேணும், மாலை போடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய பழங்குடி மக்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கு, கிராமங்கள்லயும் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேரேஜ் பை ட்ரையல் அப்படின்னா ஒரு ஆண் வீரமுள்ளவனாக தன்னை காட்டும் பொழுது ஒரு பெண் வந்து இது வந்து நம்ம மகாபாரதத்திலே ராமாயணத்திலே நம்ம பார்க்குறோம். ராமர் வந்து அந்த வில்ல வந்து உடைக்கிறது ஒரு காட்சி. ஸோ இந்த மாதிரி மேரேஜ் பை ட்ரையல், மேரேஜ் பை எலோப்மெண்ட். பார்த்தீங்க இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் லவ் மேட்சஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு சமூகத்தில் ஒரு மேரேஜ் ஃபிக்சேஷனுக்கு எப்படி நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம், ஒரு கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் எப்படி ஒரு லிவிங் டுகெதர்ன்ற கான்செப்ட்லாம் இன்னைக்கு இருக்கிற ஒரு சமுதாயத்துல திருமண முறையாக இருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லவ் மேட்சஸ்ல எதிர்கொள்ற மிகப்பெரிய ஒரு கொடூரமான நிகழ்வு என்னன்னா ஹானர் கில்லிங் அப்படின்னு, கௌரவ கொலை என்பது இங்கே நடைமுறையில இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோசியாலஜில சமூக நிறுவனங்கள் பற்றி பார்த்தோம். இதில் வந்து அனைவருக்கும் இது பிரயோஜனமா இருந்திருக்கும். நன்றி, வணக்கம்.